முதலமைச்சர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள், கழிவுநீர் வாய்க்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்க்கால் சுத்திகரிப்பு நிலையம் அதை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு வரவேற்கக்கூடிய திட்டம் தான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. உண்மையிலே எதிர்காலத்தில் எல்லாம் அதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அது மாறுபட்ட கருத்தே கிடையாது. இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய திட்டங்கள் வருகிற போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து பேசி, ஏன்னா ஒரு சின்ன ஒரு காலேஜ் கட்டணமா இருந்தா கூட அது சைட் செலக்ஷன் கமிட்டி போடுவாங்க. சைட் செலக்ஷன் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி எந்த இடத்தை பரிந்துரை செய்யறோம், எங்க வைக்கிறது யாரும் முடிவு பண்ணணும். மக்களுக்கு வந்து சரி, நீங்க லெட்ரினுக்கு வந்து செப்டிக் டேங்க் வந்து நம்ம வீட்டில் நிக்க வச்சுதான் ஆகணும். நீங்க தான் செப்டிக் டேங்க் கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு உங்க பெட்ரூம் வச்சா விடுவீங்களா? பத்தினாரு எங்க வைக்க ஓனர்கிட்ட கேட்கணும். இப்ப நாங்க தான் 5 வருஷத்துக்கு ஓனருங்க, எங்களை கேட்கணும், கேட்டுட்டு வச்சிருக்கணும். கேட்கல அப்போ நான் வந்து முதலமைச்சர் நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் அரசுக்கு ஏற்பட்டிருக்குது. இதனால பசுமை தீர்ப்பாயம் வந்து ஃபைன் போட்டா அரசுக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள் கூட வரும். நாம அரசு கஷ்டத்தை பத்தி கவலைப்படாங்க. இப்ப ஃபிஷ் மார்க்கெட் கட்டினீங்க பாண்டிச்சேரி 20 கோடிக்கு பூட்டி கிடக்குது. அது உங்களுக்கு புதுசா அது அரசாங்கத்தில் அதெல்லாம் புதியதான் இருக்குது. அதை வைக்கலாமா இதை வைக்கலாமா? அரசாங்க பில்டிங் எத்தனை சுத்தம் கிடக்குது, எத்தனை செலவு பண்ணி பூட்டி வச்சிருக்குது, எத்தனை மார்க்கெட் பூட்டி வச்சிருக்கீங்க. நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் ஒரு மார்க்கெட் பூட்டியே இருக்குது, பட்டத்துல கூட்டி இருக்குது. 10 ரூபா 10 பேசிருக்கு. முதலமைச்சர் கூப்பிட்டு லட்சுமி நாராயணன் கூப்பிட்டு பேசினாரு, சிஏ கூப்பிட்டு பேசினாரு, எங்கூர் ஈஏ கூப்பிட்டு பேசினாரு, எஸ்சிஏ கூப்பிட்டு பேசினாரு. அதுக்கு முன்னாடி ஆளுநர் தமிழை சேர்த்து பார்த்துருக்கிறேன், காரைக்காலுக்கு வரும்போது பேசியிருக்கிறேன், துறையுடைய செயலாளர் பார்த்து காரைக்கால் கலெக்டர் மணிகண்டனை பார்த்து நான் நேராக பேசியிருக்கிறேன். எல்லாரும் பரிசீலனை செய்யறாங்க. நான் இதுக்கடையில ஒரு மாற்று இடம் ஏற்பாடு செய்து அந்த இடத்தையும் கொண்டு போய் நான் கொடுத்தேன். அங்கெல்லாம் என் வேலையே இல்லை. இருந்தாலும் ஏதோ பிரச்சனை வரக்கூடாதுக்காக மாற்று இடத்தை கொண்டு போய் நான் கொடுத்தீங்க. நீங்க என்ன வேணும் அங்க வச்சுக்கிறேன். அதுக்கான இடத்தை திருவூரன் கொடுப்பா, அங்க வச்சுங்க. இந்த மீட்டிங்ல வந்து சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்துக்கிட்டு மக்களுக்கு விரும்பாத திட்டத்தை அந்த அரசு ஒருபோதும் செய்யாத சவாலுக்கு பேசிட்டு இங்க வந்து அமைச்சர் வந்திருக்காரு. சும்மா செஞ்சு ஊதிய திருப்பா. இப்ப என்னன்னா அந்த இடத்துல ஒரு வருஷம் முதலமைச்சர் பேசுகிறேன். முதலமைச்சர் அவர் குறைய சொல்லு, அவர் வந்து பல யோசனைகள் செய்தார். அதுக்கப்புறம் கலெக்டர், அதுக்கப்புறம் துணை ஆளுநர் எல்லா முடிவுகளும் போது நான் நீதிமன்றத்துக்கு ஹைகோர்ட்டுக்கு போகிறேன். ஹைகோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ஜிடி சம்மந்தப்பட்ட விஷயம், நாங்கள் நேரடியாக எந்த தடையாரை கொடுக்க முடியாது. எனவே இதை வந்து நாங்கள் கலெக்டர் டைரக்ஷன் கொடுக்குறோம். என்னை போன்ற சம்பந்தப்பட்ட பார்ட்டியை கலந்து பேசி முடிவெடுங்க, இந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. இதை கொண்டு போய் கலெக்டர் வந்து அவர் டைம் ஃப்ரேமும் கொடுத்தாங்க. வித்தின் தி ஸ்டிபுலேட்டட் டைம் கலெக்டர் ஹேஸ் டு ரிப்போர்ட் தி கோர்ட். கவர்மெண்ட் ஹஸ் given the direction to the collector. கலெக்டர் கூட்டவே இல்லை கூட்டத்தை. அப்போ கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் வந்து அப்போ கேட்டார், இந்த மாதிரி கண்டெம்ட் நான் போகணும் அப்படின்னு பேசும்போது, நான் வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு போகணும்னு சொல்லும்போது கலெக்டர் சொன்னார், இல்லை சார் அவ்வளோ தூரம் வேண்டாம், இப்போ கோட் ஆஃப் கண்டக்ட் எம்சிசி இருக்கு, இந்த எம்சிசி இருக்கிறதுனால நான் செய்ய முடியல. எம்சிசி முன்னாடியே டைம் முடிஞ்சு போச்சு. எம்சிசி இருக்குது, அந்த எம்சிசி இருந்ததுனால அவங்க கூப்பிட்டு பேசலாமா என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வாங்கி அவங்க கூப்பிடுறேன். கடைசியில் கோர்ட்டில் வக்கீலை வச்சு 3 மாதம் டைம் வாங்கி எனக்கு இந்த கூட்டத்தை நடத்தினாங்க. நடத்தின போது எல்லா மக்களும் சம்மந்தப்பட்ட மக்கள் எல்லாரும் வந்தாங்க, கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறாங்க. எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் மாண்புமிகு அமைச்சர் காரைக்கால் அமைச்சர்களும் அவரோடு சேர்ந்து ஆமாம் கஷ்டம் தான், அது ரொம்ப ஆபத்தான விஷயம் தான், நிறுத்திடுறேன், எங்கள் முதலமைச்சர் மக்கள் அக்கறை காட்டுவா என்னெல்லாம் அவங்க பேசிட்டு இங்க வேற மாதிரி பேசுறாங்க. என்ன வேற மாதிரி இப்போ நான் கவனத்துக்கு எடுத்துட்டு போய் தாண்டி நான் வந்துட்டேன். இவருக்கு சம்மந்தம் இல்ல விஷயம். சார் நீங்க பேசுங்க, இப்ப கொடுக்குறப்போ உங்களுக்கு தெரியாது, இப்பதான் வந்திருக்கீங்க. வந்த உடனே எல்லாத்தையும் தெரியும். அதுதான் இப்போ வந்ததால அது தெரியக்கூடாது. பேரவைத் தலைவர் உங்களுடைய தலையீடு தேவை. எனக்கு இந்த அரசாங்கம் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று உங்களது கேட்கிறேன். அது முதலமைச்சரோடு கலந்து பேசி உடனடியாக அந்த திட்டம் நிறுத்தப்படும். உடனே கலந்து பேசுன்னு சொல்லிட்டு கோர்ட் மாதிரியே உடனடியாக நிறுத்த உத்தரவிடுகிறேன். படி நடக்காதுன்னு சொல்லுங்க. ஆமா, உடனடியாக நிறுத்த உத்தரவிடுங்க. அதன் பிறகு முதலமைச்சர் கலந்து பேசி வேற இடம் முடிச்சு. நன்றி.